ஒரு பெண்ணா நீங்க பட்ட கஷ்டங்கள் என்னென்ன? இந்த ஆண் ஆதிக்கத்துக்குள்ள அடிமையா இருக்கோம்ல, அதுதான் நம்ம படுற முதல் கஷ்டம். அந்த அவங்களுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ள போயாச்சுன்னா, அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருதாங்க. அப்பன்னா அவங்க சொல்றத நம்ம வேலைக்கு போ முடியல. அப்ப வீட்ட பார்க்கணும், வீட்டுக்காரர பார்க்கணும், பிள்ளைகள பார்க்கணும். அப்ப நம்ம வேலைக்கு போ முடியல. அதனால நம்மள மதிக்கிறது இல்ல மத்தவங்க. அதுதான் நம்ம படுற கஷ்டம். இப்ப தெரியுது நம்ம ஏன் வேலைக்கு போகல. அதுதான் எனக்கு இப்ப ரொம்ப கஷ்டப்படுவேன் வேலை. ஒரு பொண்ணியா இளம் மனசு இல்ல, அவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது தெரிஞ்சிருக்கணும்ல. ஒரு பெண் கஷ்டப்படுறப்ப, தனியா கஷ்டப்படுறப்ப அவங்க எப்படியாவது வாழணும். அவங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு. அதுக்குள்ளதான் அவங்களும் இருப்பாங்க. நீங்க உங்க பெண் குழந்தைகளுக்கு என்னென்ன சுதந்திரம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல படிச்சு நல்ல வேலைக்கு போனா அதுக்கப்புறம் அவங்க என்ன வேணா அவங்க முடிவு. அந்த திருமணங்கிற இது வரும்போது அந்த சுதந்திரம் தான் நான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க இஷ்டப்பட்டது. ஆனா அந்த படிப்பு விஷயத்துல கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்க கூடாது. படிப்பு, அவங்களுக்கு வேலை, அது ரெண்டையும் அது வரை நான் என்னோட கண்ட்ரோல்ல போயிட்டு அவங்க வாழ்க்கையை முடிவெடுக்கும்போது அவங்க கையில கொடுத்துடலாம் அப்படின்றது தான். முதல்ல நமக்கு தேவை வேலை தான். வேலையும் வருமானம் இருந்தா எல்லாருமே மதிப்பாங்க, வீட்டுக்காரர் உள்பட. அதுதான் நம்ம பெண்களுக்கு தேவை. நம்ம மனசு தான். யார் என்ன சொல்லுவா, என்ன விமர்சனம் வந்தாலும் பரவாயில்ல, அவங்க நமக்கு என்ன செய்ய போறாங்க, யாரை பத்தியும் முதல்ல யோசிக்காம நம்ம வெளியே வந்தாலே நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு.